ஒரு அட்டகாசமான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு சட்னியே தேவையில்லை. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டேஸ்டி செஃப் மாம். அதுக்கு நான் அரை சொரக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம விதைகளை எல்லாம் எடுத்துட்டு நம்ம பின்னாடி இருக்கிற தோலையும் எடுத்துட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம். கேரட் மாதிரியே துருவி எடுத்துக்கலாம். கூடவே நான் ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கிறது, கொத்தமல்லி தழை கொஞ்சம் எல்லாம் எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையும் நம்ம பச்சை மிளகாயை அரிஞ்சு வச்சதையும் உள்ளே போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சது ஆனியன் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அப்புறம் 1 பை 1 போட்டுக்கலாம். ஆனியனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும். இது 1 நிமிஷம் அப்படியே நல்லா வதங்கினதையும் நம்ம மற்றது 1 பை 1 சேர்த்திக்கலாம். கேரட் போட்டுக்கலாம். இது 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சுரக்காய் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா 1 நிமிஷம் வதங்கட்டும். இதுக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஏற்கனவே வெங்காயத்துக்கு போட்டிருக்கிறதுனால பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அதே சமயத்தில் மாவுளி உப்பு இருக்குது. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ இட்லி மாவு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 கரண்டி இட்லி மாவுக்கு நம்ம இதை போட்டால் சரியாக இருக்கும். ரொம்ப போட்டிங்கனாலும் டேஸ்ட் மாறிடும். இதில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மாவில் கொட்டி கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்தது. தோசைக்கல் வச்சு தோசைக்கல் காஞ்சது எண்ணெய் தடவிட்டு இது 1 கரண்டி மாவு எடுத்து நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தி பண்ண வேண்டாம். கொஞ்சம் அப்படியே லைட்டாக பண்ணிவிட்டாலே போதும், கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு நம்ம ஆயில் வந்து கொஞ்சம் நல்லாவே விட்டுக்கலாம். இது நல்லா 2 சைடும் வெந்து வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். இது தக்காளி இதுக்கு நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கு பதிலாக